يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم فمن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه السلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. اللهم علمنا بما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما. அளவற்ற அருளாளரும் நிகழ்ச்ச பெருமுடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் கூறி ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாருடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அப்படியே வந்த ஒவ்வொரு நல்லடியார்களின் மீதும், இவ்வகையில் அமர்ந்திருக்கின்ற நம்மவர்களின் மீதும், உலக முஸ்லிம்கள் அனைவர்களின் மீதும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வுடைய வற்றா கருணை என்றென்றும் உண்டாகட்டுமாக. கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, சமீப காலமாகவே நமது சமுதாயத்திலேயும் சரி, இன்னும் பிற சமூகங்களிலேயும் சரி, பெருவாரியாக ஒரு கணிசமான அளவுக்கு தற்கொலைகள் என்பது அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இன்னும் பிற சமுதாயத்திலே இது அடிக்கடி நடக்கக்கூடிய ஒன்று என்றாலும் இஸ்லாமிய சமூகத்திற்கு அது தேவையில்லாதது. இஸ்லாமிய சமூகம் அதனை ஒருபொழுதும் எடுத்துக்கொள்ளக் கூடாது. இஸ்லாமிய சமூகம் அதனை, அதாவது அந்த தற்கொலையை ஒருபொழுதும் அதை அங்கீகரிக்கவும் செய்யாது. அல்லாஹும் ரசூலும் அதனை என்ன செய்யல, அங்கீகரிக்கவே இல்லை. கத்லுன் நஃப்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தன்னைத்தானே கொலை செய்து கொள்வது, அந்த அதிகாரம் யாருக்குமே என்ன செய்யாது, கிடையாது. அடுத்த உயிரை எடுக்கிறதுக்கும் அதிகாரம் கிடையாது. கொலை செய்வதோ அல்லது தற்கொலை செய்வதோ இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகவும் பாரதூரமான, மிகவும் கடுமையான குற்றங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது நாம பெருவாரியாக இந்தியாவிலே எல்லா மக்களோடும் கலந்து நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் பிற மக்களினுடைய அந்த சமூகத்தினுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடன்பட்டு விட்டார்கள் அப்படின்னா, அல்லது அவர்கள் தேர்வில் தோல்வித்து விட்டார்கள் அப்படின்னா, அவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த தற்கொலை அவர்கள் செய்து கொள்கின்றார்கள். இந்திய அரசியல் சாசன சட்டப்படியே அது தவறு. நிச்சயமாக தற்கொலைகள் தடுக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக வேண்டி உலகில் பல்வேறு விதமான நிறுவனங்கள், தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி, அரசு சார்பாக இயங்கக்கூடிய நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அந்த தற்கொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பல அமைப்புகளை என்ன செஞ்சிருக்காங்க, உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். அதிலேயே செப்டம்பர் 10 அன்று உலக தற்கொலை தடுப்பு தினமாக அது கடைபிடிக்கப்படுகின்றது. அப்ப ஒரு மனிதன் எதனின் காரணமாக தற்கொலை செய்து கொள்கின்றான் அப்படின்னு பார்க்க போனோம்னா, ஒண்ணு கடனா இருக்கும். சமீபத்தில் பார்த்தோமா இல்லையா, அதாவது சென்னையில வசிக்கக்கூடியவர்கள், அதாவது திருநெல்வேலி திசையின் விடைக்கு பக்கத்துல ஒரு காரோடு அவர்கள் வந்து ஒரு காட்டு பகுதியில் அதனை நிறுத்தி பிள்ளைகளுக்கும் மனைவிகளுக்கு விஷத்தை கொடுத்து இவங்க என்ன செஞ்சுட்டு, அதாவது பெட்ரோல் ஊத்தி காருக்குள்ளேயே இருந்து கொண்டு மொத்தமாக என்ன செஞ்சிட்டாங்க, அவர்கள் எரிந்து சாம்பலாகி போனார்கள்.
அதற்கு பின்னணி என்ன அப்படின்னு பார்க்க போறோம்னா, அது கடலிலே அவர் சிக்கி தவித்ததின் காரணமாக, அதிலிருந்து மீண்டு விட முடியாத ஒரு நிலையின் காரணமாக அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பது அந்த செய்தி. இஸ்லாமிய சமூகம் அப்படிங்கிறது எத்தனையோ நிறைய விஷயங்களுக்கு அவர்கள் என்ன செய்யறாங்க, அள்ளி கொடுக்கின்றார்கள். ஒரு பள்ளிவாசலுடைய கட்டுமான பணிக்கா, ஒரு ஏழை எளிய மக்களுடைய படிப்பு செலவுக்கா, அதே மாதிரி இஃப்தார் நிகழ்ச்சிக்கா, சஹர் நிகழ்ச்சிக்கா அப்படின்ட்டு ஏராளமான விஷயங்கள். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, வாராந்திர அல்லது டெய்லி ஏதேனும் ஏழைகளுக்கு, சாலையோர மக்களுக்கு உணவுகளை என்ன செய்யறாங்க, அவர்கள் கொண்டு போய் விநியோகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இந்த அளவுக்கு அதில் கவனம் செலுத்தக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூகம், ஒரு மனிதன் அவன் குடும்பத்தோடு கடன்பட்டு இருக்கின்றான் அப்படின்னா நிச்சயமாக அதிலேயும் கவனம் செலுத்தி அந்த கடனில் இருந்து அந்த குடும்பத்தை மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இஸ்லாமிய சமூகத்திற்கு ஒரு பொறுப்பு உண்டு. யாரும் என்ன செய்ய முடியாது, அதை மறுத்து விட முடியாது. எந்த அடிப்படையில் அது உண்டு அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹ் தஆலா ஜகாத் என்று சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு கடமையை, அந்த பொருளாதாரத்தை பணக்காரர்களுக்கு மத்தியில் மட்டுமே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை ஏழை எளிய மக்களின் பக்கமும் அது செலுத்தப்பட வேண்டும், அது கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி கடன் பட்டவர்களுக்கும் நீங்கள் ஜகாத்தை கொடுத்து அந்த கடன் பட்டவர்களை அந்த கடனில் இருந்து மீட்டருங்கள் என்பதாகத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு கட்டளை இருந்தார். அப்போ கடன் பட்டவர்களுக்கு கொடுத்து மீட்டெடுத்திருக்க வேண்டும் இந்த சமூகம். கடனின் காரணமாக அல்லது மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பத்தை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது சமூகத்திற்கு இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவன் வேணுக்குண்டே கடன் பட்டான் அப்படின்னா, அதாவது ஒரு ஆன்லைன்ல ஒரு கேம் விளையாடியோ, அதுல பொருளாதாரத்தை அந்த சூதாட்டத்துல இழந்தோ, அல்லது வேறு ஏதேனும் இஸ்ராஃபான வீண்விரயமான காரியங்களுக்கு ஆடம்பரத்தை விரும்பியோ, அல்லது வேண்டுமென்றே ஒரு இடத்துல போய் ஏமாந்தோ ஒரு மனிதன் தனது சொத்து பத்துக்களை இழந்து விட்டான், கடனாளி ஆகிவிட்டான் அப்படின்னா அது இரண்டாம் தரமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று. ஆனா மிக முக்கிய குடும்பத்தை நடத்த முடியாமல் வியாபாரத்தில் உண்மையாகவே நஷ்டமடைந்து அவர்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் சமூகம் என்ன செய்யணும், ஒரு ஜமானத்து போய் நிச்சயமாக அவர்களுக்கு கை கொடுத்திருக்க வேண்டும். வீட்டையும் வித்து முக்காவாசி கடமையை அடைச்சு கொஞ்ச நெஞ்சம் இருக்கக்கூடிய அந்த கடமை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு அதனுடைய நெருக்கடியின் காரணமாக அவங்க என்ன செஞ்சாங்க, அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தி அப்படிங்கிறது மிகவும் கோரமான ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி தமிழ் சமூகத்துல நிறைய மக்கள் வட்டிக்கு வாங்குறாங்க, கந்து வெட்டியில போய் விழுறாங்க, அந்த வட்டியை செலுத்த முடியாமல் தனது மானத்தையும் மரியாதையும் இழந்து நீக்கக்கூடிய அந்த நேரத்தில் இனி உசுறு இருந்தா என்ன போனா என்ன என்பதாக நினைத்து கூட அவங்க என்ன செய்யறாங்க, அவர்கள் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். அப்ப கந்து வெட்டியும் இஸ்லாமிய மார்க்கம் வட்டியே கூடாது, நீ என்ன வட்டி, அதுல வீட்டு வட்டி, அதுல கந்து வெட்டி, அப்படியே வட்டிக்கு மேல வட்டியை போட்டுட்டு போயிட்டே இருக்க அப்படிங்கிறத இஸ்லாமிய மார்க்கம் மிக கடுமையான முறையில் எச்சரித்து வட்டியையும் இஸ்லாம் தடை செய்கின்றது. கடன் வாங்குவதை கூட உன்னால முடிஞ்சா திருப்பி செலுத்த முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோட இறைவன் மீது தவக்குல் வச்சு நீ என்ன செய், கடன் வாங்கி அதனுடைய பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிடுவான் அப்படின்ட்டு அல்லாஹ் ரசூல் நமக்கு என்ன செய்யறாங்க, அதற்குரிய வழிகாட்டுதலை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இது மாதிரி நிறைய இடங்களில் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, சின்னஞ்சிறு பிள்ளைகள் கூட உலக அரங்கில் கிட்டத்தட்ட அதாவது 40 நொடிக்கு 40 வினாடிக்கு ஒரு கொலை உலக அளவிலே தற்கொலைகள் அது நடந்து கொண்டே இருக்கின்றது என்கின்றது ஒரு புள்ளி விவர கணக்கு. அதிலேயும் குறிப்பாக இந்தியா, சீனா போன்ற நாடுகளில் தான் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது. அதே மாதிரி 15 வயதில் இருந்து கிட்டத்தட்ட 30 வயதிற்கு உட்பட்டான அந்த மக்கள் தான் மிக அதிகமாக அந்த தற்கொலையிலே போய் விழுகின்றார்கள் அப்படிங்கிறது எனது மற்றொரு புள்ளி விவர கணக்கு. அப்போ இவ்வாறாக இந்த தற்கொலைகளை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா மிகச் சிறிய வயதிலேயே அது நடந்து கொண்டிருக்கின்றது. சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கு என்ன அவசியம் வந்து விட்டது, 17 வயசு ஆகுது, 18 வயசு ஆகுது, அல்லது 19 வயசு ஆகுது, அந்த 13 பருவத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன்னா இந்த வாழ்க்கைக்குள்ளேயே நீங்க என்றாவியப்பா, வாழ்க்கைக்குள்ளேயே நீங்க போகலையா, வாழ்க்கைக்குள்ள போய் உங்க கஷ்டங்களை பார்த்து வச்சு அது எல்லாத்தையுமே சுவைச்சு அதுல ஒரு சாதனை உடைக்கிறதால நீ பிறந்ததற்குண்டான ஒரு அர்த்தமா இருக்கும். அதை எல்லாத்தையுமே விட்டுவிட்டு தேர்வில் ஒரு பாடத்தில் நான் சொல்லி எழுதிவிட்டேன், தேர்வில் ஒரு பாடத்தில் நான் மார்க் கம்மியா வாங்கிட்டேன், என்னை அவன் கூட வாங்கிட்டான், எல்லாருமே என்ன செய்வாங்க, ஏளனமாக பார்ப்பார்கள், என்னை கேள்வி செய்வார்கள். நான் திருப்பி அந்த கரஸ்ல அந்த படிப்பை எடுத்து படிக்கிறதோ அல்லது ரீ எக்ஸாம் நான் எழுதுறதோ எனக்கு கேவலமா இருக்கும் என்பதாக நினைத்துக் கொண்டு கூட சில மக்கள் என்ன செய்யறாங்க, சில பிள்ளைகள் தற்கொலைகளுக்கு துணிந்து வருகின்றார்கள். உண்மையிலேயே தற்கொலை செய்வது அப்படிங்கிறது வீரதீரமான ஒரு செயல்பாடு என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே அதுதான் மிகப்பெரிய கோழைத்தனமான ஒரு விஷயம்.
ஒரு பிரச்சனையை உங்களால ஃபேஸ் பண்ண முடியலையப்பா, ஒரு பிரச்சனையை உங்களால அணுக முடியலையா, அதனை தீர்க்க முடியலையா, உன் வாழ்க்கை உன்னுடைய இது என்ன, ஒரு நிமிடம் யோசித்திருந்தால் கூட, ஒரு நிமிடம் என்ன இது இப்ப நம்ம பார்க்கிறோம், இப்படி கஷ்டம் இருக்கா, நம்ம இதை எப்படி எதிர்கொள்ள போகின்றோம் அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தாலும் கூட வாழ்வதற்குண்டான வழிகள் அத்துணை இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா வாழ்வதற்குண்டான வழிகள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போ அது எல்லாத்தையுமே விட்டுவிட்டு இதற்கு தற்கொலை தான் தீர்வு என்பதாக தவறாக நினைத்துக் கொண்டு அந்த தற்கொலையிலே போய் விடுவது அப்படிங்கிறது மிகவும் கண்டிக்க தகுந்த பாவமான ஒரு காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன, குடும்பத்துல சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை இருந்தாலும் சரி, குடும்பங்களுக்கு மத்தியில சண்டை இருந்தாலும் சரி, என்னது உட்கார்ந்து பேசி தீர்க்க வேண்டும். தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. அல்லாஹ் ஒரு கதவை அடைச்சோம் அப்படின்னா இன்னொரு கதவை நிச்சயமாக திறக்கத்தான் போறான். ஏன்னா எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டது, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு வெளியேற தெரியவில்லை என்பதாக நினைத்துக் கொண்டு அவர்களை தங்களை சுருக்கிக் கொண்டு அவர்களுடைய மன இறுக்கத்தின் காரணமாக, மன உளைச்சலின் காரணமாக, எனக்கு யாருமே இல்லை என்கிற விரக்தியின் காரணமாக அந்த தற்கொலைகளை அணுகின்றார்கள் அப்படின்னா நிச்சயமாக இது மிகவும் கண்டிக்க தகுந்த ஒரு தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் இதனை தவறு என்று சொல்கின்றது அப்படின்னா, அல்லாஹ் திருமறையை கூறுகின்ற பொழுது உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளாதீர்கள் அப்படின்னா அல்லாஹ், உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளாதீர்கள். வேற ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது உங்களுடைய கரங்களின் மூலமாக நீங்கள் நாசத்தை தேடிக் கொள்ளாதீர்கள். ஏன்னா கயர் வாங்குறான், கத்தி வாங்குறான், அதன் மூலமாக கைகளின் மூலமாக என்ன செய்யறான், எல்லா விதமான காரியங்களையும் செய்யறான். செஞ்சுட்டு ஒருத்தர் என்ன செய்யறான், கத்தியை வைத்து தனது கழுத்தை அறுத்து கொண்டான் அப்படின்னா அவருக்குரிய தண்டனையை இஸ்லாம் எச்சரிக்கின்ற பொழுது இப்படி கூறுகின்றது, எவன் ஒருவன் எந்த ஆயுதத்தின் மூலமாக இவ்வுலகத்திலே தற்கொலை செய்து கொள்கின்றானோ அவன் நிச்சயமாக நரகத்திலே அதே ஆயுதத்தை கொண்டு தன்னை தானே அறுத்து கொண்டிருப்பான். அது திரும்ப திரும்ப அவன் என்ன செய்யும், ரொட்டீனா நடந்து கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவன் நரகத்துல அந்த வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்று அவன் முடிவு செய்கின்றானோ அந்த அளவுக்கு அவன் அந்த தண்டனையை அனுபவித்துக் கொண்டே இருப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, எச்சரிக்கின்றார்கள். அதே மாதிரிதான் மலையிலிருந்து கீழே குதித்தவனாக இருந்தாலும் சரி, உயரத்திலிருந்து கீழே குதித்தவனாக இருந்தாலும் சரி, அல்லது விஷத்தின் மூலமாக ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை போக்கினாலும் சரி, அல்லது கழுத்தை நெரித்துக் கொண்டு ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை போக்கினாலும் சரி, இப்படி எந்த வழியில் அவன் அந்த தற்கொலையை அணுகுகின்றானோ அதே போலத்தான் நரகத்திலேயும் திரும்ப திரும்ப அந்த வேதனை கொடுக்கப்பட்டு அவன் என்ன செய்வான், உயிர் துறப்பான், மறுபடியும் உயிர் கொடுப்பான், மறுபடியும் உயிர் துறப்பான். அப்போ இது நரகத்துல திரும்ப திரும்ப எந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களை நாடுகின்றானோ அந்த அளவுக்கு அந்த வேதனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு எச்சரிக்கின்றார்கள். ஏன்னா இந்த தற்கொலைக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்களும் பிரச்சனைகளும் சிரமங்களும் தான். சிரமம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு வருஷம் நம்மளால காட்ட முடியுமா? காட்டவே முடியாது. சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அது பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, சிரமங்களும் கஷ்டங்களும் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்திலேயே கிடையாது. இல்ல அதானி இருக்கான், அம்பானி இருக்கான், அவங்களோட ஒரு பெரிய பண முதலைகள் அவங்க நினைச்சது போலாமே நடக்குது. அவங்களுக்கு எந்த கஷ்டம், அவங்களுக்கு எந்த உடல் உபாதை, அவங்களுக்கு எவ்வளவு நெருக்கடிகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களும் என்ன செய்யறாங்க, இந்த உலகத்தினுடைய வேதனையையும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிதர்சன உண்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, அல்லது சின்னஞ்சிறிய நடுத்தர வர்க்கத்து மக்களாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் இல்லாத மக்கள் கிடையவே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்காத பிரச்சனையா? எத்தனை எத்தனை நபிமார்கள் இந்த உலகத்துல வந்திருக்காங்க. ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது இந்த உலகத்திலேயே மிக அதிகமாக சோதிக்கப்பட்டது நபிமார்கள் தான் அப்படின்னாங்க. நபிமார்கள் தான் என்ன செஞ்சிருக்காங்க, மிக அதிகமாக அவர்கள் சோதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். அப்போ அந்த சோதனையின் போது கூட என்ன செய்யல, அவர்கள் தவறான ஒரு முடிவை, தவறான ஒரு வழியை அவர்கள் கடைபிடிக்கவே இல்லை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வராத நோயா? எவ்வளவு கடுமையான சிரமமான நோய் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் என்ன சொன்னாங்க, அன்னி வஸனிய துர்ரு, யா அல்லாஹ் கடுமையான நோய் என்னை தீண்டி இருக்கின்றது, வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன், நான் எங்க போவேன் யா அல்லாஹ், உன்கிட்ட வந்து நிக்கிறேன், எனது நோயை நீ குணப்படுத்தி விடு யா அல்லாஹ், நீயே இரக்கமுடையவர்களுக்கெல்லாம் இரக்கமுடையவனாக நீதான் இருக்கின்றாய் என்பதாக நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சரணடைந்தார்கள். அதே போலத்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாக இருந்தாலும் சரி, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமாக இருந்தாலும் சரி, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா நபிமார்களும்
அல்லாஹ் தஆலா எந்த வகையில் அவர்களை சோதிக்க வேண்டும் என்று நாடினாரோ அந்த வகையில் சோதித்தால் அந்த சோதனையில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். நம்ம மாதிரி என்ன செய்யல, தவறான ஒரு முடிவை அவர்கள் கைகொண்டவே இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதித்தான். எப்படி சோதித்தான்? நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்க சொன்ன அந்த நேரத்தில் எப்படி அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, இன்னஹு பலாஉன் முபீன், இது ஒரு கடுமையான ஒரு சோதனை தான், இது ஒரு கடுமையான ஒரு சோதனை தான் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய அளவுக்கு தனது மகனை அறுத்து வெளியிட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்க அந்த காரியத்தை செய்வதற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்வந்தார்கள். அப்போ அப்படிப்பட்ட அந்த தியாகம், அப்படிப்பட்ட அந்த அர்ப்பணிப்பு நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அந்த சோகங்களும் அந்த கடுமையான இக்கட்டான ஒரு சூழ்நிலைகளும் வந்துருச்சு அப்படின்னாலும் நாம ஒருவரும் என்ன செய்யக்கூடாது, ஐயோ இவ்வளவு கஷ்டத்தை சிக்கிட்டோமே, ஏன்னா உறவினர்கள் மூலமா கடுமையான நெருக்கடி ஏற்பட்டுக் கொண்டு இருக்கின்றதே, பண கஷ்டம் நம்மளை முழுங்கி கொண்டு இருக்கின்றதே, படிப்பு நமக்கு வரமாட்டுங்க, எல்லா மக்களும் நம்மளை பார்த்துக் கொண்டு ஏளனம் செய்து கொண்டு இருக்கின்றார்களே அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, ஒருவரும் நாம நினைத்து விடவே கூடாது. நம்முடைய வாழ்க்கை என்பது எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் சரி, அது நிரந்தரம் கிடையாது. அது உண்மை எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஒரு சிரமம் வந்துருச்சு அப்படின்னா அந்த சிரமத்துலதான் நம்ம என்ன செய்யணும், 60 ஆண்டு காலம் கழிக்க போறோம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கா? கிடையாது. மாறாக ஒரு இன்பம் வந்துருச்சு அப்படின்னா அந்த இன்பத்தின் மூலமாகத்தான் நம்ம 70 ஆண்டு காலம் இருக்க போறோம் அப்படின்னு நிரந்தரம் இருக்கா? கிடையாது. அப்ப இன்பமும் சரி துன்பமும் சரி வரும் போகும், வரும் போகும், வரும் போகும். இதுதான் என்னது, அல்லாஹ் நமக்கு எழுதி இருக்கின்ற நியதி. இந்த அடிப்படையில தான் நம்முடைய வாழ்க்கைகள் நடந்து கொண்டே இருக்கும். அப்ப அதை எல்லாத்தையுமே நாம என்ன செய்ய வேண்டும், முகம் கொடுத்தாக வேண்டும். அதை எல்லாத்தையுமே நாம எதிர்கொண்டாக வேண்டும். அதனை அனைத்தையுமே நாம என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் சமாளித்தாக வேண்டும். அந்த அடிப்படையில நமது வாழ்க்கை அப்படிங்கிறது நிர்மாணிக்கப்பட்டு இருக்கின்றது, வடிவமைக்கப்பட்டுள்ளது. அப்போ இதுல நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்காக வேண்டி என்ன செஞ்சிடக்கூடாது, நம்முடைய உயிரை நாமளே ஒருவரும் போக்கிக் கொள்ளவே கூடாது. நபிமார்களுக்கு அடுத்தியார் சோதிக்கப்பட்டாங்க. எந்த அளவுக்கு ஈமானில் உறுதியாக இருந்தாலும் அப்படிப்பட்ட அந்த மக்கள் சோதிக்கப்பட்டார்கள். நபி தோழர்கள் சஹாபா பெருமக்கள் என்ன செஞ்சாங்க, சோதிக்கப்பட்டார்கள். உதாரணத்துக்கு யார் எடுத்துக்கலாம், நிறைய எல்லா சஹாபா பெருமக்களுக்கும் என்னது சோதனைகளும் இன்னல்களும் துன்பங்களும் மாறி மாறி வரத்தான் செய்தது. இன்னும் அப்படின்னா நம்மளை விட அதிகமாகவே அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். உண்மைதான். நம்ம இன்னைக்கு என்ன நினைத்துக் கொண்டு இருக்கின்றோம், சஹாபாக்கள் காலத்துல நம்ம பிறக்கலையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழரா நம்மளால இருக்க முடியலையா, நபி தோழியா நம்மளால இருக்க முடியலையா அப்படின்ட்டு இன்னைக்கு நாம் நினைத்துக் கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது கொடுக்கப்படக்கூடிய இந்த கஷ்டத்திற்கு கூட நம்மளால தாங்க முடியவில்லை அப்படின்னா அவர்கள் அனுபவித்த அந்த கஷ்டம் நமக்கு தரப்பட்டது என்றால், அல்லது அன்றைய காலகட்டத்தில் இப்பொழுது உள்ள ஈமான் போல நம்மை போன்ற உள்ள மக்கள் அன்றைய காலகட்டத்தில் இருந்திருந்தால் விரண்டோடி இருப்பார்கள். இஸ்லாத்தை விட்டு என்ன செய்வாங்க, விரண்டோடி இருப்பார்கள். சில மக்கள் உண்டு, முனாஃபிக்கீனாக அல்லது நயவஞ்சகனாக அல்லது முஸ்லிக்காக அல்லது என்னது யூதராகவோ கிறிஸ்தவனாகவோ இஸ்லாத்தில் இருந்து கொண்டு பின்னர் வெளியேறிய நபர்களும் உண்டு. காரணம் என்ன, அவர்களுக்கு இந்த இஸ்லாத்தில் இடமில்லை என்பது மாத்திரமல்ல, இந்த இஸ்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வழியை, இஸ்லாம் கொடுக்கக்கூடிய அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு சிரமத்தை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. அப்போ இந்த அளவுக்கு சஹாபா பெருமக்கள் சோதிக்கப்பட்டார்கள். உதாரணத்திற்கு யாரை எடுக்கலாம், ரமலான் முழுக்க நம்ம என்ன செஞ்சோம், சஹாபா பெருமக்களுடைய வரலாறு பேசணுமா இல்லையா? எல்லா சஹாபா பெருமக்களுடைய வரலாறுகளையும் மிக முக்கியமான இக்கட்டான கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்துச்சு, நடந்துச்சு. அதை நம்ம என்ன செஞ்சோம், உதாரணத்திற்கு எடுத்து சொன்னோம். அபூ சலமா உம்மு சலமா என்கின்ற தம்பதியும் உண்டு. ரலியல்லாஹு அன்ஹுமா. இவர்கள் இருவரும் என்னது தம்பதிகள், கணவன் மனைவி. இவங்க இரண்டு பேருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும் போதே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களுடைய உறவினரும் சரி, இந்த பெண்ணினுடைய உறவினர்களும் சரி, கடுமையான முறையில் என்ன செஞ்சாங்க, இவர்களை தாக்கினார்கள். ஈமானை விட்டுவிடு, உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னாங்க. ஈமானோட இருக்கிறது தான்டா எங்களுக்கு எதிர்காலம் அப்படின்னு அவர்கள் நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு சொன்னார்கள். இல்ல நீ இந்த ஊரை விட்டு வெளியே போக முடியாது என்பதாக என்ன செஞ்சாங்க, அவர்கள் சொன்னார்கள். இல்ல நாங்க இந்த ஊரில் இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு சென்று விடுவோம் என்பதாக அந்த இரு தம்பதிகள் என்ன செஞ்சாங்க, எடுத்துரைத்தார்கள். ஒரு நாள் வந்தது. அந்த நாள் கணவனும் மனைவியும் இருவருமாக சேர்ந்து ஒரு ஒட்டகத்தில் ஏறி என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு கிளம்பி விட்டார்கள். கிளம்பி விட்டா கூட ஒரே ஒரு புள்ள, சலமா என்கின்ற ஒரு புள்ள மட்டும் இருக்கு, கை குழந்தை. ஏன்னா அந்த கை குழந்தையை வைத்துக் கொண்டு இந்த தம்பதிகள் என்ன செய்யறாங்க, அந்த மக்காவை விட்டு ஹிஜ்ரத்திற்காக பயணப்படக்கூடிய அந்த சமயத்தில் 2 நபர்களினுடைய உறவினர்களும் வந்து விட்டார்கள். இரு குடும்பத்தினரும் என்ன செஞ்சாங்க, வந்து விட்டார்கள். அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா,
இல்ல நீங்க எங்க புள்ள எங்க கூட வந்துடணும், எங்க பையன் எங்க கூட வந்துடணும், அப்ப அந்த பிள்ளைக்கு யார் சொந்தம், அந்த பிள்ளை எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு இந்த இரு குடும்பத்தினரும் போட்டி போட்டார்கள். ஏன்னா வலது கையை இந்த அபூ ஸலமாவினுடைய குடும்பமும், இடது கையை உம்மு ஸலமாவினுடைய குடும்பமும் அந்த குழந்தையை இரண்டாக பீக்க முற்பட்ட அந்த நேரத்தில் அந்த குழந்தையினுடைய கையெலும்பே முறிந்து விட்டது. அந்த சிறு குழந்தையினுடைய குழந்தையினுடைய கையெலும்பே முறிந்தே போய்விட்டது. ஒரு பொம்மை எடுத்துட்டு போயிடுச்சு. இனி போகக்கூடாது, எங்க பொண்ணை கூட அனுப்ப மாட்டோம் அப்படின்ட்டு அபூ ஸலமாவை அடித்து அனுப்பினார்கள். உம்மு ஸலமாவை வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள். நாட்கள் உருவாகின்றது. ஒவ்வொரு நாளும் அழுகை. யாருக்கு? அபூ ஸலமா, உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த ரெண்டு பேருமே அவரே அங்க மதீனாவுக்கு போய் அழுதுகிட்டு இருக்காரு, இந்த அம்மா இங்க மக்காவுல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கு. என்னடா பண்றது, வழியே இல்லையா, நமக்கு ஒரு தடம் கிடைக்கலையா, எப்படியாவது நம்ம இங்க இருந்து போய் நம்ம கணவனோட சேர்ந்துடணுமா, நம்ம மனைவி எப்படியாவது அங்கிருந்து கிளம்பி நம்மள்ட்ட வந்துடணுமா என்பதாக இந்த ரெண்டு பேருமே ஏங்கி தவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். நான் ஆக ஆக பாறையிலே நீர் சுரக்கும் என்கின்ற அடிப்படையிலே அந்த பெண்ணினுடைய குடும்பத்தார், ஐயோ பாவை வா, சாப்பிடவே மாட்டுக்கா, எதையுமே செய்ய மாட்டுக்கா, எப்பவுமே அழுதுகிட்டே இருக்கா, போய் தொலை அந்த என்ன செஞ்சாங்க, அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அந்த அம்மா என்ன செஞ்சுச்சு, தன்னந்தனியாக கிளம்பியது. இடையில ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்க, பாதுகாப்பாக அழைத்து கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிறது வரலாறு. இப்போ இவர்கள் மக்காவுக்கு வந்த பிறகு உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் முடிஞ்சிருச்சா அப்படின்னா முடியல. அதுக்கு என்ன நடக்கு, அபூ ஸலமா ரலியல்லாஹு அவர்கள் மௌத்தாகி விடுகின்றார்கள். மௌத்தாகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்க்கறாங்க. எனவே அவர்களுடைய கண் திறந்தே இருக்கின்றது, மேல பார்த்துட்டே இருக்கிறாங்க. ரூஹ் எவ்வளியாக வெளியேறியதோ அதனையே பார்வை பின்தொடர்கின்றது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அந்த ரெண்டு கண்ணையும் லேசா கசக்கிட்டு என்ன செய்யறாங்க, மூடுகின்றார்கள். اللهم ارفع درجته في المهديين واخلفه في عقبه في الغابرين واغفر لنا وله يا رب العالمين واصلح له في قبره ونقل له فيه அப்படினா அவங்க என்ன செய்றாங்க, அவங்க துஆவை ஓதிட்டு என்ன செய்றாங்க, போறாங்க. ஆனா அந்த அம்மாவினுடைய அழுகை தீர்ந்துருச்சா, அந்த அம்மாவினுடைய கவலை போயிருச்சா, போகவே இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, வர்றாங்க, துஆவை சொல்லி கொடுக்கின்றார்கள். ஏமா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லுமா அப்படிங்கறாங்க. இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சின்ன பிள்ளையில இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் தெரியும். அதனாலவோ என்னவோ தெரியல, அந்த வார்த்தையினுடைய கனம், அந்த வார்த்தையினுடைய வெயிட் நமது சமூகத்திற்கு இல்லாமலேயே ஆகிவிட்டது. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துஆ செஞ்சாங்க, அதன் ஆரம்பத்துல சொன்னார் என்ன, அதே மாதிரி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் என்கிற வார்த்தையை சொன்னார்கள் சிரமத்தின் போது. அதே மாதிரி நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்கிற வாசகத்தை சொன்னார்கள். இதை போன்று ஒவ்வொரு நபிமார்களும் எத்தகைய பிரத்யேகமான பிரார்த்தனையை எடுத்துக் கொண்டார்களோ அதே போல இந்த சமூகத்திற்கு, இறுதி சமூகத்திற்கு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு தரப்பட்ட மகத்தான வாக்கியம் என்பது இன்னா லில்லாஹ், நாம் அல்லாஹ்விற்காக வேண்டியே இருக்கின்றோம், அவரின் பக்கமே திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அப்படிங்கிற அந்த வாசகம். அது அல்லாஹ் தனது திருமறையில் என்ன செய்யறான், குறிப்பிடுகின்றார். நபி அவர்கள் தனது ஹதீஸையும் என்ன செய்யறாங்க, நமக்கு வலியுறுத்தி சொல்லி தருகின்றார்கள். அப்பா இந்த உலகத்துல உனக்கு ஒரு பங்கும் கிடையாதுப்பா, இந்த உலகத்துக்காக நீ ஏன் சாய் கொண்டு இருக்கின்றாய், இந்த உலக உறவுகளுக்காக நீ ஏன் கவனம் செலுத்திக் கொண்டு இருக்கின்றாய், எல்லாருமே ஒரு கட்டத்துல ஏன்தான் வந்தாகணும், அதற்குரிய வாசகத்தை நான் சொல்லிட்டாரா இதுதான் அது அப்படின்ட்டு அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், சொல்லி தந்து விட்டான். இப்ப அதனோடு சேர்த்து அன்னை உம்மு ஸலமா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தது என்ன, அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபதி வஹ்லுஃப் லீ கைரம் மின்ஹா, யா அல்லாஹ் இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த கவலையிலிருந்து, இந்த சோதனையிலிருந்து, இந்த முசீபத்திலிருந்து என்னை நீ வெளியாக்கி விடு, என்னை நீ வெளியே கொண்டு வந்து விடு, வெளியே கொண்டு வந்துட்டு இதை விட சிறந்ததை எனக்கு நீ தா என்பதாக அன்னை உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க, அவர்களுக்கு இந்த துஆ கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அவங்க என்ன செய்றாங்க, இந்த துஆவை ஓதுகின்றார்கள். அவ ஓடக்கூடிய சமயத்தினுடைய உள்ளம் என்ன நினைச்சுது அப்படின்னா அதை அவங்களே சொல்றாங்க. அது எப்படி, என்னுடைய ஆக சிறந்த கணவர் அபூ ஸலமாவை விட சிறந்த மனிதன் யாராகத்தான் இருக்க முடியும், அபூ ஸலமாவை விட சிறந்த ஒன்று எதுவாகத்தான் எனக்கு கிடைத்து விட முடியும் அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க, அங்கலாய்த்துக் கொண்டார்கள். நாட்கள் உருண்டோடுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தகவல் வருகின்றது, தங்களை திருமணம் முடிப்பதற்கு இறுதி தூதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு அனுப்பி இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது. ஏன்னா அப்போ அந்த துஆவினுடைய வெயிட் அது ஓதும் போது அவர்களுக்கு தெரியவில்லை. ஏன்னா அதற்கு பிறகு அவங்க என்ன செய்யறாங்க, அந்த துஆவினுடைய கனத்தை உணர்கின்றார்கள். அவங்க ஓதிட்டு வந்தாங்க, அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இதோ நீங்க இறுதி தூதரினுடைய மனைவியில் ஒருவருமாய் ஆகிவிட்டீர், இந்த ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்கும் அன்னையாக நீங்கள் அங்கீகரிக்கப்படுகின்றீர்கள் அப்படிங்கிறது.
அங்கீகரிக்கப்படுகின்றீர்கள் அப்படின்னு செய்தி என்ன செஞ்சிச்சு, பதிவு செய்யப்பட்டு விட்டது. இப்போ இதனை போன்று சிரமம், இதனை போன்று கஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கின்றதா அப்படின்னா பெருவாரியான மக்கள் இல்ல அப்படின்னு தான் சொல்லிக் கொண்டிருப்போம். அப்ப பிறகு எதற்காக வேண்டி நாம கத்துல் நப்சின் பக்கமோ அல்லது இந்த வாழ்க்கை இழந்துச்சு அப்படிங்கிற பக்கமோ யாரெல்லாம் மறுமையில தரக்கூடிய வேதனை இந்த உலகத்திலே தந்துரு அப்படிங்கிறதையும் நாம ஒரு பொழுதும் என்ன செய்யக்கூடாது, கேட்டு பெற்றுவிடவே கூடாது. மௌத்த தாயால் தான் எனக்கு இருக்க கஷ்டத்தை என்னையால தாங்க முடியல அப்படின்னு கூட நீங்க சொல்லக்கூடாது. மாறாக செஞ்சாங்க, ஒரு சஹாபிய நலம் விசாரிக்க போறாங்க. அவர் எப்படி இருக்காரு, ஒரு கோழி குஞ்சு எவ்வாறு குறுகியதாக சுருங்கி போய் கிடக்குமோ அந்த அளவுக்கு அவர் வலுவிழந்து அவர் சுருங்கி போய் கிடந்து கொண்டு இருக்கின்றார். பார்த்த உடனே என்னையா நீ எதுவும் துவா கேட்டியா, என்ன கேட்ட அப்படிங்கும் போது, ஆமா யார சொல்லலாம், மறுமையில அல்லாஹ் தரக்கூடிய அந்த வேதனைய இந்த உலகத்திலே அல்லாஹ் தந்துடும் அப்படின்னா மறுமையில குறைஞ்சா அந்த நல்ல இடத்துலதான் நான் என்ன செஞ்சேன், அல்லாஹ் இடத்துல மறுமையில் தரக்கூடிய வேதனையை இந்த உலகத்திலேயே தந்துவிடு அப்படின்னு கேட்டுட்டேன் அப்படிங்கிறார் அவரு. சொன்னாங்க, இப்படி கேட்க கூடாதுப்பா, இது தவறு, இந்த மாதிரி கேட்கறது அப்படிங்கிறது தவறு. நீ என்ன கேட்டிருக்கணும், அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இவ்வுலகிலேயும் எனக்கு நலவைத்தா, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுவுலகிலேயும் எனக்கு நீ நலவைத்தா, வகினா அஸாபன் நார், நரக நெருப்பிலிருந்து விடுதலையை நீ எனக்கு தா என்பதாகத்தான் நீ கேட்கணுமே தவிர மறுமையில் கிடைக்கக்கூடிய வேதனையை இந்த உலகத்திலேயே தந்துவிடு அப்படின்ட்டு ஒருபோதும் கேட்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது என்பதாக இஸ்லாம் என்ன செய்து எடுத்துரைக்கின்றது. அப்ப இந்த அளவுக்கு நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டுகின்றது. பிரச்சனையா சோதனையா இருக்கத்தான் செய்யும். சஹாபா பெருமக்களுக்கு ஏற்படாத பிரச்சனையா, சஹாபா பெருமக்கள் சந்திக்காத ஏதோ மன கஷ்டங்களா, அப்ப அவங்க எல்லாருமே தற்கொலை செய்து கொண்டார்களா? கிடையவே கிடையாது. எல்லா பிரச்சனைகளுக்குமே அவங்க என்ன செஞ்சார்கள், அவர்கள் எதிர்கொண்டார்கள், முகம் கொடுத்தார்கள். அத்துணை பிரச்சனைகளிலேயுமே அவர்கள் ஜெயித்தார்கள், அவர்களுடைய ஈமான் ஜொலித்தது. அப்ப அதே மாதிரிதான் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, பெரிய அளவுக்கு உண்டான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அனைத்தையுமே கண்டிப்பாக எதிர்கொண்டு அதனை தீர்த்து விட்டு அதனை கடந்து சென்று விட வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அந்த பிரச்சனையிலேயே என்ன செய்யக்கூடாது, சுழன்று கொண்டிருக்க கூடாது என்பதை ஒவ்வொரு இஸ்லாமிய பெருமக்களும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் நம்ம செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்வோம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இம்மையிலையும் மறுமையிலையும் என சிறந்த ஒரு நல்ல ஒரு இடத்தை, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆசிரியர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். إن الحمد كله لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு முஃமினும் மரணத்தை விரும்பி என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்விடத்தில் கேட்கவே கூடாது. அல்லாஹு தஆலா அவருக்கு வாழ்நாளை நீட்டி இருக்கிறான் அப்படின்னா உயிர் வாழ்வதன் மூலமாக நன்மை என்ன செய்யறான், அல்லாஹ் அதிகரிக்கலாம். ஒரு தீய வந்தா ஆனாலும் அல்லாஹ் என்ன செய்யறான், அவனுக்கு வாழ்நாளா கொடுத்திருக்கான் அப்படின்னா அதன் மூலமாக அவன் திருந்தக்கூடும், திருந்ததற்குண்டான வாய்ப்புகள் என்ன செய்து அவருக்கு தரப்பட்டு இருக்கின்றது. அப்ப அந்த அடிப்படையில நன்மையானவர்கள் நல்லதின் பக்கம் என்ன செய்யணும், அதிகமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். தீயவர்கள் தீமையை குறைத்து விட்டு நன்மையின் பக்கம் வந்து என்ன செய்யணும், அவர்கள் நன்மையை அதிகமாக செய்து கொள்ள வேண்டும், திருந்திக் கொள்ள வேண்டும். அப்படிங்கிறதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு செய்தி என்பதை நாம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்துமே என்னது ஒரு நிமிடத்தில் நம்மை விட்டும் கடந்துவிடும், சிறிது நாட்களில் நம்மை விட்டும் கடந்துவிடும். என சில வருடங்களில் நம்மை விட்டும் கடந்து செல்லக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்குமே தவிர நிலையான ஒன்றாக நமக்கு என்ன செய்யாது, அது நிரந்தரமாக இருக்காது என்பதை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் பிரச்சனைகளும் சரி, நலவுகளும் சரி, அதுவும் என்ன செய்யாது, நிரந்தரம் கிடையாது. பொருளாதாரத்தை போல ஏற்றமும் இறக்கவும் தான் கொண்டது இந்த வாழ்க்கை என்பதை ஒவ்வொரு மூமின்களும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சஹாபாக்கள், உதாரணத்துக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை எடுத்துக்கிடுங்களா, அவர்கள் இட்டு கட்டப்பட்டார்கள். வரும் முஸாப் போர்ல ஒரு சஹாபியோட சேர்த்து வச்சு நயவஞ்சகர்களின் மூலமாக அவர்களின் மீது அபாண்டம் சொல்லப்பட்டது, பழி சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அல்லாஹ் தஆலா என்ன செய்யட்டும், உங்களுடைய விஷயத்துல தீர்ப்பு வழங்கட்டும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க.
அவர்கள் அழுகின்றார்கள் அழுது கொண்டே இருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா கண்களில் உள்ள கண்ணீர் எல்லாம் வற்றிவிடுமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுது கொண்டேதான் இருந்தார்கள். 50 நாட்கள் ஆகிவிட்டது. அல்லாஹ்வுடைய அல்லாஹ் தஆலாவிடமிருந்து வசனங்கள் இறங்குகின்றது. சூரத்து நூரினுடைய முதல் 12 வசனங்கள் நயவஞ்சகர்களை பற்றியும், அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இட்டுக்கட்டது பற்றியும், அதே மாதிரி மூமினான பெண்கள் இட்டுக்கட்டப்பட்டார்கள் அப்படின்னா அதற்குரிய சாட்சியை கொண்டு வர வேண்டும், இல்லை என்றால் அவர்களுக்கு 100 கசையடிகள் கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற கடுமையான தண்டனை கொண்ட அந்த வசனங்கள் இறக்கி அருளப்பட்டது. அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தூய்மைப்படுத்தினார். அப்போ அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட அந்த 50 நாட்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உள்ளம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நெருக்கடிக்கு உண்டானதாக ஆயிருக்கும் அப்படிங்கிறதையும், எந்த அளவுக்கு அவர்கள் தனியாக தவித்திருப்பார்கள் அப்படிங்கிறதையும், எந்த அளவுக்கு இந்த சமூகம் அவர்களின் மீது விழுந்து பராண்டியது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செஞ்சோம், அவருடைய வரலாறுகள்ல நாம பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்தில் எல்லாமே உறுதியாகவே இருந்தார்கள், அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வே என்னை விடுவிப்பான், அல்லாஹ்வே என்னை தூய்மைப்படுத்துவான் என்கின்ற நம்பிக்கையோடு அவர்கள் இருந்தார்கள். அதே போலத்தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ் தஆலா இந்த பிரச்சனையை தீர்ப்பான், இந்த பிரச்சனையை நம்மை விட்டு நீக்குவான், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஒரு விடிவு காலம் நமக்கு தருவான் என்கின்ற நம்பிக்கையோடு தொழுது அல்லாஹ்வை வணங்கி அல்லாஹ்வின் மீது முழுமையாக பொறுப்பு சாட்டி நம்முடைய வாழ்க்கையை என்ன யதார்த்தமான ஒன்றாக நாம் நகர்த்தி செல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோமே தவிர பிரச்சனை வந்துவிட்டது, இன்னல்கள் வந்துவிட்டது என்கின்ற அந்த காரணத்திற்காக தவறான ஒரு முடிவுகளை ஒருவனும் எந்த ஒரு முன்மையிலும் எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை நாம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இம்மையிலேயும் மறுமையிலேயும் நம்முடைய பாவங்களை மன்னித்து மறுமையிலே சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தை தந்தல் புரிவானாக. இம்மையிலே கண்ணியமான ஒரு வாழ்க்கையும் மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்தையும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். ஃபذكروا الذي يذكركم وادعوه يستجيب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.